ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆச்சரியத்தை செய்ய மாட்டாரா? ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் ஆச்சரியமாய் முடிய போகிறது. எல்லாரும் அன்னார்ந்து பார்க்கும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலே செயல்படுத்த போகிறார். அது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். ஆம், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தெல்லாம் தோற்று போனீங்களோ அதை பார்ப்போடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றும்படிக்கு ஆண்டவர் அற்புதத்தை செயல்படுத்த போகிறார். எந்த காரியம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறலைன்னு சொல்கிறீங்களோ அந்த காரியத்தையெல்லாம் தேவன் செய்து ஆச்சரியமான முறையில் உங்களை வழிநடத்த போகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை அவர் செயல்படுத்த போகிறார். அது பார்ப்போடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். சகரியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் குழந்தைக்காக ஏக்கத்தோடு காத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு யோவானை கொடுத்தார். அப்போ பாருங்கள், அது பார்ப்புடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. அவனுடைய வாழ்க்கையில் வயதாகிவிற்று. வயதான காலத்திலே சகரியாட்ட ஆண்டவர் பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒரு கற்பத்தின் கனியை அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது ஆச்சரியமாய் இருந்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமான காரியமாய் மாறப்போகிறது. அது பார்ப்போடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறப்போகிறது. எப்படி இருந்த இவனுடைய வாழ்க்கை, இவ்வளவாய் தேவன் இவனை உயர்த்தி விட்டாரே. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் இந்த நாட்களில் இவனை உயர்த்தி விட்டார் என்று சொல்லி அநேகர் அன்னார்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அது பார்க்கிறவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்ற போகிறது. அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். ஆடு மேய்த்த தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அவன் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த காரியம் கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? ஆச்சரியமாய் இருந்தது. இன்றைக்கு அது போலதான் இன்றைக்கு தாவீதை வர வர வர்த்திக்க பண்ணினவர், தாவீதை உயர்த்தினவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக, உன் வேண்டுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக, அது பார்ப்புடைய கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்கதான அனுக்கிரகத்தின் நேரத்திற்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறபடியினாலே எதை குறிச்சும் பயப்படாதீங்க. தேவன் இந்த நாளிலே உங்க கூட இருந்து ஆளுகை செய்து நடத்த போகிறார். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூத்தரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் விரும்பி கேட்டார்களோ அந்த காரியத்தெல்லாம் செய்து ஆண்டவரே அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி பயங்கரமான காரியத்தை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.